Decode the world unfiltered. Other countries do it. If they're going to do it, we're going to do it. ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துச்சுன்னா அமெரிக்காவும் நடத்தும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துச்சுன்னா அமெரிக்காவும் நடத்தும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இந்த அணுகுண்டு சோதனை அப்படிங்கிறது நிலத்தடியில் நடத்தப்படும் சோதனையாக இருக்கும் அப்படின்னு சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். தற்போது மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவுடைய அணு ஆயுத சோதனை திட்டங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அமெரிக்காவும் சோதனைகளை தொடங்கும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட அறிவிப்பு. அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை அணு ஆயுத சோதனைகளை தீவிரமாக நடத்திய ஒரு நாடு. இது பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியனோட ஏற்பட்ட அணு ஆயுத போட்டியின் விளைவாக இருந்துச்சு. முதல் சோதனை அப்படிங்கிறது 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நடத்தப்பட்டுச்சு. இந்த சோதனைக்கு ட்ரினிட்டி அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தாங்க. அந்த சோதனையில் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புளூட்டோனியம் உள்வெடிப்பு குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுச்சு. சுமார் 20 கிலோ டன் இருக்கக்கூடிய டிஎன்டி ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கேட்ஜெட் இருந்தது. இந்த திட்டத்தினுடைய பொறுப்பாளர் ராபர்ட் ஓப்பன்ஹையர், ராபர்ட் ஓப்பன்ஹையர் அப்படின்னு அவருடைய பேர். இவர் தான் அணுகுண்டின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டது தான் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு வெளியான ஓப்பன்ஹைமர் திரைப்படம். அணுகுண்டை வெற்றிகரமாக வெடிக்க செய்த பின்னர் ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுறாருன்னா பகவத்கீதையிலேருந்து ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுறாரு. இப்பொழுது நான் மரணமாகிவிட்டேன், உலகங்களை அழிப்பவனாக அப்படிங்கிறது அந்த கோட்டு. அதாவது நவ் ஐ எம் பிகம் டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உலக வரலாற்றில் மிகவும் பிரபலமான மேற்கோள்களில் இதுவும் ஒன்று. அமெரிக்கா ஜப்பானுடைய நாகசாகி நகரத்தின் மீது வீசிய ஃபேட்மேன் குண்டு வடிவமைப்பை போலவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கேட்ஜெட். இது சரியாக செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த சோதனை அப்போ நடத்தப்பட்டுச்சு. இந்த கேட்ஜெட் இருக்கு இல்லையா, இது வெடித்த போது பிரகாசமான ஒளிக்கீற்றோட சுமார் 12 கிலோமீட்டர் உயரத்திற்கு மஷ்ரூம் கிளவுட் எழுந்துச்சு. வெடிப்பு தளத்தின் சுமார் 1/2 மைல் சுற்றளவில் ஒரு பெரிய பள்ளம் கிரேட்டர் உருவானுச்சு. தீவிர வெப்பம் காரணமாக சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட கோபுரத்தினுடைய எஃகு மற்றும் மணல் ஆகியவை உருகி பச்சை நிற கண்ணாடியை போல கதிர்வீச்சு பொருளாக மாறுச்சு. இந்த பொருளுக்கு பின்னாட்களில் ட்ரினிடைட் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. இந்த சோதனையுடைய வெற்றிக்கு பிறகு தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானுடைய நாகசாகி மீது இந்த ஃபேட்மேன் குண்டு வீசப்பட்டுச்சு. ட்ரினிட்டி சோதனைக்கு பிறகு தான் அமெரிக்கா அணு ஆயுதங்களை போரில் பயன்படுத்துவதில் ஒரு நம்பிக்கையை பெறுறாங்க. இந்த ட்ரினிட்டி சோதனைங்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அறிவியல் வெற்றியாக அப்போ கொண்டாடப்பட்டாலும் அது மனிதகுல வரலாற்றில் அணு ஆயுத போட்டியின் தொடக்க புள்ளியாகவும் அதனுடைய நீண்டகால சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார விளைவுகளுக்காகவும் இன்றளவும் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுது. 1945லேருந்து 1992 வரைக்கும் அமெரிக்கா 1054 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியிருக்கு. இதில் பெரும்பாலானவை நெவாடா சோதனை தளத்தில் நடத்தப்பட்டது தான். அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நடத்திய கடைசி முழு அளவிலான அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது டிவைடர் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுச்சு. 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த சோதனை நடத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களுடைய பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, அது மட்டும் இல்லாமல் வெடித்திறன், இதையெல்லாம் சோதித்து பார்க்குறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நவீன ஆயுதங்களுடைய வடிவமைப்பை உறுதிப்படுத்தும் ஒரு சோதனையாகவும் அப்போ பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு நிலத்தடி அணுகுண்டு சோதனைகளை நடத்த தடை விதித்தது அமெரிக்க காங்கிரஸ். அதுக்காக ஒரு தீர்மானத்தையும் அப்போ நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டு அதிபராக இருந்த பில் கிளின்டன் என்ன பண்ணுறாருன்னா சிடிபிடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. ஆனால் இதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வர அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளிக்கலை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிற காரணத்தை சொன்னிச்சு செனட் சபை. அமெரிக்காவில் சிடிபிடி ஒப்பந்தம் செயல்பாட்டில் இல்லாததால் தற்போது அணுகுண்டு சோதனை நடத்த ட்ரம்ப்புக்கு எந்த தடையும் இருக்காது. அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் செயல்படும் வகையில் இருப்பதாக ஏற்கனவே நடத்தப்பட்ட பல்வேறு சோதனைகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ட்ரம்ப் மீண்டும் சோதனை நடத்த வேண்டும் அப்படிங்கிற சூழலே எழவில்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அணுகுண்டு சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் ஏன் துடிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி எழலாம். இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது புவிசார் அரசியல் அழுத்தம் தான். ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய அணு ஆயுத திட்டங்களை நவீனப்படுத்துகின்றன.
சில சமயம் தடை செய்யப்பட்ட சோதனைகளை மறைமுகமாக நடத்துகிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு ஒருவித இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை தருது. அமெரிக்கா தன்னுடைய பலத்தை காமிக்கிறது, சம பலத்தை பேணுவது அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு ஒரு சோதனையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அப்படின்னு ட்ரம்ப் பார்க்குறாரு. அதாவது ரஷ்யா சீனா நடத்தும்போது நாமளும் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தன்னார்வ தடை காலத்தை வாலண்டரி மாரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முடிவுக்கு கொண்டு வருவதுங்கிறது உலக அரங்கத்தில் அமெரிக்காவுடைய வலிமையை மீண்டும் வெளிப்படுத்தும் அப்படின்னும் ட்ரம்ப் நம்புகிறாரு. முழு அளவிலான சோதனைகள் இல்லாமல் பழைய அணு ஆயுதங்களுடைய பாகங்கள் காலப்போக்கில் செயலிழக்குமா அல்லது அதனுடைய திறன் குறையுமா என்பதை துல்லியமாக அறிவது கடினம் அப்படின்னும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் சோதனையை மீண்டும் தொடங்குவது அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்கின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபிக்க உதவும் அப்படின்னு ட்ரம்ப்பும் அவருடைய ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல அணுகுண்டு சோதனைகளுக்கு ஆளான நெவாடா தேசிய பாதுகாப்பு தளம் இருக்கு இல்லையா, நெவாடா நேஷனல் செக்யூரிட்டி சைட் பல தசாப்தங்களாக நிலத்தடி மற்றும் வளிமண்டல சோதனைகளை எதிர்கொண்டதனுடைய விளைவாக பல பாதிப்புகளை சந்தித்து வருது. இதில் முக்கியமானது நிலத்தடி நீர் மாசுபாடு. நெவாடா சோதனைகள் பெரும்பாலும் நிலத்தடியிலேயே நடத்தப்பட்டன. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் ஆதாரங்கள் மிக மோசமாக அசுத்தமாக இருக்குது. அணு வெடிப்புகள் நிலத்தடியில் ஆழமாக நடந்தபோது நீர் அடுக்குகளில் இருக்கக்கூடிய நீர் புளுட்டோனியம், ட்ரைட்டியம், யுரேனியம், அது மட்டும் இல்லாமல் பிற கதிரியக்க ஐசோடோப்புகளால் பாதிக்கப்பட்டன. வளிமண்டல கதிரியக்க பரவல் அப்படிங்கிறது முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது அட்மாஸ்பரிக் ஃபால் அவுட். 1963ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திற்கு முன்னாடி வளிமண்டலத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளாலும் நிலத்தடி சோதனைகளிலிருந்து வெளியேறிய கதிரியக்க புகையாலும் நெவாடா அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கதிரியக்க துகள்கள் பரவுச்சு. இந்த கதிரியக்க பொருட்கள் மழை பனி மூலமாக நிலத்தில் படிந்து டவுன் விண்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அண்டை மாநிலங்களில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தையும் பாதித்தது. இந்த ஃபால் அவுட் காரணமாக நெவாடா அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய யூட்டா, அதுக்கப்புறம் அரிசோனா மாகாணங்களில் வசித்தவர்களுக்கு புற்றுநோய், தைராய்டு, அது மட்டும் இல்லாமல் பிற மரபணு பாதிப்புகள், ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரிச்சிச்சு. நிலப்பரப்பில் சில மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி அணு வெடிப்புகள் காரணமாக நெவாடா நிலப்பரப்பில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. பெரும்பாலான நிலத்தடி வெடிப்புகளுக்கு பிறகு வெடிப்பு ஏற்பட்ட இடத்துல பெரிய பள்ளங்கள் உருவாகி இருக்கின்றன. நெவாடா சோதனை தளத்தினுடைய யுகா ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இது போன்ற ஆயிரக்கணக்கான பள்ளங்களை பார்க்க முடியும். 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு வெடிப்பு சோதனைகள் நிறுத்தப்பட்டாலும் நெவாடா தளம் இன்னும் அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களை ஆராயவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படக்கூடிய தளமாக இருக்குது. மாசுபட்ட நிலத்தடி நீர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பரவாமல் இருப்பதை உறுதி செய்யறதுக்காக நெவாடா அரசு அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறை மூலமாக நீண்டகால கண்காணிப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. நெவாடா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அணுசக்தி சோதனைகளிலிருந்து தங்கள் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசாங்கத்திலிருந்து இழப்பீடு கோரி சட்ட போராட்டங்களை ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரம்போடைய அணுகுண்டு சோதனை உத்தரவு செயல்படுத்தப்பட்டால் அது அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் பல அடுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எச்சரிக்கிறாங்க. ட்ரம்ப் உத்தரவால் என்னெல்லாம் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சுருக்கமாக பார்த்தலாம். 1992ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா கடைபிடித்து வரக்கூடிய 30 ஆண்டு கால தன்னார்வ அணு ஆயுத சோதனை தடை அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். இது உலக நாடுகளிடம் அமெரிக்கா காட்டிய கட்டுப்பாட்டு மனப்பான்மையை உடைக்கக்கூடியதாக மாறலாம். அமெரிக்கா சோதனையை தொடங்குச்சுன்னா அதுக்கு பதிலடியாக ரஷ்யா, சீனா, அது மட்டும் இல்லாமல் பிற அணுசக்தி நாடுகளும் தங்களுடைய சொந்த அணு வெடிப்பு சோதனைகளை மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உலகத்தை ஒரு புதிய அபாயகரமான அணு ஆயுத போட்டியை நோக்கி இழுத்து செல்லக்கூடியதாக மாறும். விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தை, அந்த CTBT சொன்னா இல்லையா, பலவீனப்படுத்தி அணு ஆயுத பரவல் தடுப்பு முயற்சிகளை கடுமையாக பாதிக்கும். சீனா மற்றும் ரஷ்யாவோட சமமாக செயல்படத்தான் இந்த உத்தரவு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாலும் இது பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளை அடைத்து ஏற்கனவே நிலவக்கூடிய பதட்டங்களை மேலும் அதிகரிக்கும். நெவாடா சோதனை தளத்தில் மீண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டால் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலில் மீண்டும் கதிரியக்க பரவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அணு ஆயுத சோதனைகளின் நீண்டகால உடல்நல பாதிப்புகளை அனுபவித்த மக்களுக்கு இது மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தும். அணு வெடிப்பு சோதனைகளை மீண்டும் தொடங்குறதுங்கிறது அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர்களை செலவு வைக்கும் அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. சுருக்கமாக சொன்னால் மீண்டும் அணு ஆயுத சோதனையை தொடங்குவதுங்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதை விட உலகளாவிய பாதுகாப்பை அச்சுறுத்தி பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.